இனிய நண்பரே, வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்கள் விரும்பி சுவைத்து மகிழும் வகையில் புதிய தமிழ் சொற்களை அறிமுகப்படுத்தும் உயரிய பணியில் புதுச்சொல் புனைவோம் என்னும் புதிய வலையொலியோடை ஈடுபட்டிருக்கிறது. புதிய காணொளிகளை உருவாக்கி வெளியிடுவதன் மூலம் புதிய தமிழ் சொற்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது இதன் நோக்கம். அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொளியும் ஒன்று. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்கி இந்த வலையொலி ஓடையில் உறுப்பினராகுங்கள். உறுப்பினராகும் ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய சொற்களை அறிமுகப்படுத்தும் காணொளி வெளியிடும்போது அந்த செய்தி தவறாமல் உங்களை வந்து அடையும். அத்துடன் கட்டை விரல் குறியை சொடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள். புதிய சொற்களை பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன். நண்பரே, இனி காணொளியை காணுங்கள். ஏநாள் வீக். நொடி, நிமிடம், மணி, காலை, நண்பகல், மாலை, இரவு, நாள், வாரம், ஆண்டு, பத்தாண்டு, நூறாண்டு போன்ற சொற்கள் காலத்தை குறிப்பவை. இவற்றுள் வாரம் என்பதை தவிர பிற அனைத்தும் தமிழ் சொற்களே. வாரம் என்பது சமற்கிருத சொல்லான வார் என்பதிலிருந்து திரிக்கப்பட்ட சொல். சமற்கிருதத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியவார் என்றும் திங்கட்கிழமையை சோமவார் என்றும் கூறுவார்கள். இவ்வாறே பிற கிழமைகளை மங்கள்வார், புத்வார், குருவார், சுக்கிரவார், சனிவார் என்று அழைப்பார்கள். இடைக்கால தமிழர்கள் வார் என்னும் சொல்லை வாரம் என்று திரித்து தமிழில் புழக்கத்திற்கு கொண்டு வந்து விட்டனர். கிழமை என்னும் சொல்லே சமற்கிருதத்தில் வார் என்று வழங்கப் பெறுகிறது. கிழமை என்பது நாளையும், வார் எனப்படும் வாரம் 7 நாள்கள் கொண்ட காலப்பகுதியையும் குறிக்கும் சொல்லாக புழக்கத்தில் இருந்து வருகிறது. சரி, கிழமை என்பது நாளை குறிக்கும் சொல்லாகிவிட்ட பிறகு வாரம் என்பதை தமிழில் எவ்வாறு குறிப்பிடுவது? மடிமைக்கு இடம் கொடுத்து விட்ட தமிழர்கள் வாரம் என்பதற்கு புதுச்சொல் கண்டுபிடித்து புழக்கத்திற்கு கொண்டு வராமல் வாரம் என்றே சொல்ல தலைப்பட்டு விட்டனர். வார இதழ்கள், வாராந்திர அறிக்கை, வாராந்திர வரவு செலவு, வாராந்திர முன்னேற்றம், வாராந்திர விற்றுமுதல் என்று வீக் என்பதை குறிக்கும் வீக்லி என்னும் ஆங்கில சொல் தமிழர்கள் எழுத்திலும் பேச்சிலும் வாராந்திரம் என்று நிலை பெற்று விட்டது. சரி, வாரம், வாராந்திரம் என்னும் சொற்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொண்டால் நாம் தமிழுக்கு செய்யும் பெருந்தீங்காக அது அமைந்துவிடும். அப்புறம் வேறு என்ன செய்வது? புதிய சொல்லை உருவாக்குவோமே. வாரம் என்பது 7 நாள்கள் கொண்ட காலப்பகுதி என்பது உங்களுக்கு தெரியும். இதை கருவாக வைத்தே நாம் புதுச்சொல் படைக்கலாம். வாரம் என்பது 7 நாள்கள். 7 நாள்கள் என்பதை 7 நாள் என்று சொல்லலாம். வாழ் கூட்டல் நாள், வாநாள் என்பது போல 7 கூட்டல் நாள், 7 நாள், ஏநாள் என்று சொல்லலாம். ஏநாள் என்னும் சொல்லின் அடிப்படையில் உருவாகும் பிற சொற்களையும் காண்போமா? வீக், ஏநாள். வீக்லி ஜேர்னல், ஏநாள் இதழ். வீக்லி ரிப்போர்ட், ஏநாள் அறிக்கை. வீக்கெண்ட் ஹாலிடேஸ், ஏநாள் ஈற்று விடுமுறை. வீக்வார் ப்ரோக்ராம், ஏநாள் செயல் திட்டம். நண்பரே, காணொளியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி. புதுச்சொல் புனைவோம் யூடியூப் சேனலில் உறுப்பினராக சேருங்கள் என்று மீண்டும் அன்புடன் அழைக்கிறேன். மிக்க நன்றி. வாழிய நேவிர்,
வளமுடன் பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.